டெஸ்ட் பண்ணலாம். உங்கள் டாக்டர் ஓகே பவித்ரா 2-3 மாதமாக சைனஸ் ப்ராப்ளத்தில் இப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம் சித்தாவில். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம்லாம் எடுத்திருக்கீங்களா? இந்து ஓகே. இந்த இது பிள்ளைக்கு சரியாயிட்டுன்னா நீங்கள் இயேசுக்கிட்ட ஓடியாந்துருவீங்களா? ஓகே ஆமாம். ஏன்னா அங்கே இருக்குது, பாவம் செய்த எவரும் பாவத்திற்கு அடிமை. மறுபடியும் போய் நீங்கள் இருக்கிறவங்களை கும்பிட்டிங்கன்னா மறுபடியும் வந்துடும். ஓகே இப்போ ஜெபம் பண்ணுறோம். யார் ஜெபம் பண்ணுறாங்க? வாங்க பிரதர், நீங்கள் வாங்க. பிள்ளை உங்கள் மகா வாங்க, பிள்ளை வாங்க, இப்படி வாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி கையில் வச்சுக்கோங்க, இடது கையில் வச்சுக்கோங்க, பிள்ளை மேலே தலையில் தேவிங்க. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைக்கு இருக்கிற சைனஸ் வியாதியை வெளியே போன்னு கட்டளை எடுக்கிறேன். வெளியே போ என்று கட்டளை எடுக்கிறேன். 2 தடவை இந்த பிள்ளை மேல் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளை இந்த குழந்தையில் இருக்கிற சைனஸ் வியாதியை வெளியே போ என்று கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைக்குள்ள பலவீனங்களை சைனஸ் வியாதியை வெளியே போ என்று கட்டளை எடுக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். பாப்பாட்ட சொல்லணும், இயேசு உங்களை குணப்படுத்திட்டார் மகளே. சொல்லுங்க, இயேசு உங்களை குணப்படுத்திட்டார். அவ்வளோதான் இந்த டிக்ளரேஷன். இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், பிள்ளைக்கு சைனஸ் வியாதி போயிடுச்சு. இவ்வளோதான். என் நம்பர் இருக்குது, இவர் நம்பரையும் வாங்கிக்கோங்க. ஓகே அவ்வளோதான். என்ன மகளே, உங்களுக்கு ராத்திரி தூங்கும்போது இருமல் வருமா? இதெல்லாம் தடுமை வருமா? யூஸ்வலாக வரும். இன்றைக்கி வராது. இன்றைக்கி செக் பண்ணுங்கள், இது வராது. அவ்வளோதான். இவ்வளோதான் ப்ரேயர். ஓடி போயிடுச்சு. அவ்வளோதான். வேறு யாருக்கு? ஷோல்டர் வலிக்கா? இங்கெல்லாம் வலிக்குது. வாங்க ஐயா, நீங்கள் வாங்க. இது கையில் இடது கையில் வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி நீங்கள் தான். இப்போ எங்கே வலிக்குது காமிங்க. இங்கேயும் வலிக்குது. இங்கே ஷோல்டரில் வலி கொடுக்குற வலு சர்ப்பத்தை இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்னு கட்டளையிடுறேன். 3 தடவை. சகோதரருக்கு சோல்ற வலி கொடுக்குற வலு சர்ப்பத்தை இயேசுவின் நாமத்திலே வெளியே போக என்று கட்டளை கொடுக்கிறேன். உனக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேனப்பா. இவருக்கு சோல்ற வலி கொடுக்குற சர்ப்பமே இவரை விட்டு வெளியில் போவென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவருக்கு கட்டளை கொடுக்கிறேனப்பா. வெளியில் போவென்று போவென்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இவருக்கு சோல்டர்ல வலி கொடுக்குற அந்த அசுத்த ஆவியை இவரை விட்டு வெளியில போவென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ஆமென் ஆமென். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. நீங்க தாராளமா போகலாம். வலது கை செக் பண்ணுங்க. இவ்வளவுதான். அழகா சொல்றீங்க, பர்ஃபெக்டா. செக் பண்ணுங்க. வலி 2 இந்த கையும் போயிடுச்சா? அவர் அந்த கைக்கு தான் ஜெபம் பண்ணாரு. அந்த அசுத்தாவி இங்கேயே விட்டு ஓடி போயிடுச்சு. வலி போயிடுச்சு. இவ்வளவுதான் பிரதர். ஹல்லேலூயா. நான் இன்னொரு சொல்றதுக்கு அப்புறம் ப்ரே பண்ண வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரே வலசு இருக்கும் தான் சுற்றி இருக்கு. நீங்கள் சொன்னோன்னு ஓடி போயிட்டு அவ்வளோதான். ஓகே குட். உட்காருங்க. நீங்கள் மறைக்காதீங்க. வாங்க. அடுத்தது சகோதரர் கிட்னி ப்ராப்ளம். வாலிப பையன் வாங்க. வாலிப பையன் ஒரு அங்கிள் தான். யார் பேர்? சேவியரா? பேரை கேட்டுக்கோங்க. என்ன வியாதின்னு கேட்டுக்கோங்க. ஃபோனில் மைக்கில் கேளுங்க. என்ன வியாதி உங்களுக்கு? ரீனல் ஃபெயிலியர். எப்படி சொல்லுங்க? என்ன பண்ணணும்னா அவருக்கு இந்த ரீனல் அந்த இது கிட்னி சைடு இங்கன்னு வச்சு கைவிடும். ஓகே, இந்த இடத்துல கிட்னி இருக்குன்னு ஜென்ரலாக இந்த இடத்துல காமிக்கணும். பின்னால் அப்படி வச்சுக்காங்க. இப்போ என்ன சொல்லணும்னா இயேசுவின் நாமத்தில் இந்த 2 கிட்னியும் உயிர் பெறும்படி கட்டளை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால சகோதரரோட 2 கிட்னியும் உயிர் பெறும்படி கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த சகோதரரோட 2 கிட்னியும் உயிர் பெறும்படி கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த சகோதரருடைய 2 கிட்னியும் உயிர் பெறும்படி கட்டளை எடுக்கிறேன். இப்போ இன்னொன்று பண்ணுவோம். இந்த சகோதரருடைய சிறுநீரகத்தை கட்டி வச்சிருக்கிற வலு சர்ப்பங்களை இயேசுவின் நாமத்தில் வெட்டி பாதாளத்துக்கு போன் கட்டளை அடிக்கிறேன். 3 தடவை.
இந்த சகோதரருடைய இந்த சகோதரருடைய கிட்னிகளை கிட்னிகளை கட்டி வச்சிருக்கிற வலு சர்ப்பங்களை இயேசுவின் நாமத்தினால வெட்டி பாதாளத்துக்கு போய் கட்டளையிடுகிறேன். இந்த சகோதரருடைய கிட்னியை கட்டி வச்சிருக்கிற வலு சர்ப்பத்தை இயேசுவின் நாமத்தினால சொல்லி கட்டி பாதாளத்துக்கு அப்புறப்படுத்துகிறேன். இந்த சகோதரருடைய கிட்னியை கட்டி வச்சிருக்கிற வலு சர்ப்பத்தை இயேசுவின் நாமத்தினால வெட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஆமென். அவருக்கு நல்ல செய்தி கொடுங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்கிட்டாரு, இயேசு உங்களை சுகமாக்கிட்டாரு. ரெண்டு கிட்னியும் சுகமாயிருச்சு உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு மறுபடியும் இந்த முதுகில் லைட்டாக ஒரு டச் வருது. என்ன பண்ணணும், நீங்கள் கணவன் மனைவி வீட்டில் போயிட்டு கை கோர்த்து மனக்கசப்புகளை விடணும். வேறு யாரெல்லாம் மனக்கசப்பு இருக்கோ அவ்வளோத்தையும் விட்டு அவங்கள ஆசீர்வதிக்கணும். ராத்திரிக்குள்ளே கிட்னி ரிவைவ் ஆகிடும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஆமாம். நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பிரிட் வந்து அப்படியே இதாகிட்டு பாடி இங்கே தான் இருந்துச்சு, ஸ்பிரிட் வந்து அப்படியே டாப்பில் போயிட்டு. எப்போ ப்ரேயர் பண்ணுங்க? இப்போ நீங்கள் ப்ரேயர் தலையில் கை வைக்க சொன்னீங்களா? அவருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணீங்கல்ல, எல்லோரும் தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. இல்லை, அந்த டயத்தில் வந்து பாடி இங்கே தான் இருந்துச்சு, ஸ்பிரிட் வந்து அப்படியே போயிட்டு கண்ணை திறக்க முடியலண்ணா, போயிட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்துச்சு. அந்த கை எடுக்கிற வரைக்கும் வரவே இல்லை. கடைசி நீங்கள் ப்ரேயர் முடிஞ்சிட்டா வந்து டக்குன்னு வந்து இதாகிடுச்சு, பாடியோட ஸ்பிட் ஆகிட்டு. மேலே வந்து யாருமே தெரில, ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க, யாருமே தெரில. ஃபுல்லெல்லாம் ஹைட்டாக இருந்தாங்க. கண்ணை திறக்க நினச்சா முடியல, கண்ணை திறக்க முடியல. கண்ணை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கண்ணு திறக்க முடியும், அப்படியே ரொம்ப இதாக இருந்துச்சு, கண்ணு திறக்க முடியல. மேலே போயிட்டு வந்தீங்க? இல்லை, இது அடிக்கடி வரும் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது. நல்ல வசனம் பண்ணுங்க, நல்ல தரிசனங்களை கொடுப்பார், நல்ல தரிசனங்களை கொடுப்பார். கனெக்ட் ஆகிடும். மேலே வல்லமை இருக்குது. எங்கே இருக்கீங்க? இங்கே தானே? இங்கே மீனம்பாக்கத்தில் இருக்குங்க. அவ்வளோதான். வல்லமை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. பிடிச்சி அடித்து வேலை பார்க்கணும். டெலிவரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வருது. வசனம் நல்லா பிடிங்க. அத்தை மார்க்குள்ள தேவைன்னு பிடிங்க, நல்லா நடக்கும். சரி. என் நம்பர் இருக்குது, உங்கள் நம்பர் எனக்கு சேவ் பண்ணிவிட்டேன். ஆமாம், எனக்கும் உங்கள் நம்பர்லாம் எல்லாரோடைய நம்பர் எனக்கும் கொடுங்க. வாட்ஸ்அப் இருந்தால் ஒரு குரூப் இன்றைக்கே ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்கா? வாட்ஸ்அப் இருக்குன்னா உடனே குரூப் ஆரம்பிச்சு. இன்றைக்கி எல்லாரும் நம்பர் வச்சுருக்கீங்க தானே? ஆரம்பிச்சு. ஓகே, வேறு யாருக்கு ஜெபம் பண்ணணும்? இது த்ரோட்டில் இது ஃபுட் பைப் இதில் வந்து புண்ணு இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது. அவ்வளோதானே? இவருக்கு த்ரோட்டில் ஃபுட் பைப்பில் ரொம்ப நாள் வியாதி இருக்குது. யார் ஜெபம் பண்ணுறாங்க? வாங்க ஜேக்கப், வாங்க ஜேக்கப், வாங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்துக்கோங்க. இப்போ இவருக்கு த்ரோட்டில்னு இங்கே வச்சே ஜெபம் பண்ணலாம். இங்கே ஃபுட் பைப்பில், இங்கே இதில் இப்போ இருக்கிற வியாதியை, த்ரோட்டில் ஃபுட் பைப்பில் வியாதியை கொடுக்குற அசுத்தாவியை இயேசுவின் நாமத்தில் கட்டி வெளியே போன்னு கட்டளை அடிக்கிறேன் 3 தடவை. இயேசுவின் நாமத்தில் இந்த த்ரோட்டில் இருக்கிற இந்த கட்டியை இயேசுவின் நாமத்தில் கட்டி வெளியே போ என்று அப்புறப்படுத்துகிறேன். இருக்கிற கட்டியா என்னது இருக்குது? ஃபுட் பைப்பில் புண்ணு. இவர் சகோதரர், உங்களுக்கு சகோதரர். நல்லா கை வைக்கணும். ஆமாம், இன்னொரு கையை வானத்தை நோக்கி பண்ணிக்கோங்க, இயேசுவன் ஆக்கி. இப்போ என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தில் என் சகோதரருக்கு ஃபுட் பைப்பில் இருக்க புண்ணை இப்பொழுது வெளியே போன்னு கட்டளை அடிக்கிறேன். ஓ என்று நான் கட்டளை அடிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே என் சகோதரனுக்கு இந்த ஃபுட் பைப்பில் இருக்கிற அந்த புண்ணை இயேசுவின் நாமத்திலே வெளியே போ என்று கட்டளை அடிக்கிறேன். இன்னும் என்னுடைய சகோதரனுக்கு இந்த ஃபுட் பைப்பில் இருக்கிற அந்த புண்ணை இயேசுவின் நாமத்திலே வெளியே போ என்று கட்டளை அடிக்கிறேன். என்னுடைய சகோதரனுக்கு இந்த ஃபுட் பைப்பில் இருக்கிற புண்ணை இயேசுவின் நாமத்திலே போ என்று கட்டளை அடிக்கிறேன். வெளியே போ என்று கட்டளை அடிக்கிறேன். இனி திரும்ப வராது என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளை அடிக்கிறேன். என்னுடைய சகோதரன் இந்த ஃபுட் பைப்பில் இருக்கிற புண்ணை வெளியே போ என்று இயேசு நாமத்திலே கட்டளை இடுகிறேன். ஆமென், 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 ஆமென். நல்ல செய்தி கொடுங்க. இயேசு நாமத்தில் இனிமே உங்களுக்கு அந்த தொண்டையில் அந்த புண்ணு இல்லாமல் போயிடுச்சு. நீங்க நம்புங்க. இயேசு குணப்படுத்திட்டார். இயேசு இந்த இனிமே இல்ல, இயேசு உங்களை இந்த வியாதியிலிருந்து குணப்படுத்திட்டார். இயேசு இந்த வியாதியிலிருந்து உங்களை குணப்படுத்திட்டார். ஆமென், ஆமென். அவ்வளவுதான். நீங்க டிக்ளேர் பண்ணும்போது தான் அது ஓடும். ஆமாம், டிக்ளேர் பண்ணணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். இங்கே நம்பர், உங்கள் பேர் என்ன பிரதர்? இம்மானுவேல். இவருக்கு எனக்கு நாளைக்கு சொல்லணும். இது உடனே தெரியும். நீங்கள் என்னன்னாலும் சாப்பிட்லாம், உடனே தெரியும். ஆமாம், காந்தெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் சாப்பிட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்ன
அதனால் எனக்கு நடக்கவே முடியல பிரதர். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுலேருந்து இந்த இது வந்து 80% வந்து அந்த பெயினே போயிடுச்சு. நான் 2 தடவை ஏறி இறங்கிட்டேன். இங்கே இறங்கி இங்கேயும் ஒரு ஃப்ளோர் ஏறி எங்கள் வீட்டுக்கும் இந்த ஃபஸ்ட் ஹவுஸ் இஸ் மை ஹவுஸ் 2 தடவை ஏறி இறங்கிட்டேன். ஸோ 80% ஆஃப் த பெயின் இஸ் நாட் தேர். ஐம் ஏபிள் டு ஃபோல்ட் மை லெக்ஸ். இங்கே வந்ததுமே ஐ குட் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். காலையில் இருந்தே வெரி லிட்டில் ஆஃப் இட் இஸ் லெஃப்ட் பிரதர். இந்த டை இவங்க உங்கள் பேர் என்ன சகோதரி? கிறிஸ்டினா. இந்த கிறிஸ்டினா இவங்க உங்களோட சொந்த சகோதரி அப்படின்னு நினச்சி நீங்கள் உட்காந்து அவங்க எந்த இடத்துல வலி காமிக்கிறாங்களோ அந்த இடத்துல 2 கையும் வச்சு இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்க வலியை கொடுக்குற அசுத்தாவியை வெளியே போன்னு கட்டளை எடுக்கிறேன் 3 தடவை. உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? விக்டோரியா. சிஸ்டர் விக்டோரியா. நீங்கள் உட்காந்து இவங்க வந்து மரக்கட்டலில் உங்கள் சொந்த சகோதரியாக பாவிக்கணும். எங்கன்னு வலியை கேட்டு 2 கையும் வைங்க. வச்சுட்டு நீங்கள் கட்டளை போடுங்க. நான் மைக் பிடிச்சிக்கிறேன். உட்காந்து பண்ணுங்கள். நீங்கள் உங்களால் முழங்கால் போட முடியுமாம்மா? முழங்கால் போட்டே பண்ணுங்கள். முழங்கால் போட்டே பண்ணுங்கள். எந்த இடத்துலன்னு காமிங்கம்மா. இயேசுவின் நாமத்திலே இந்த வலியை கொடுக்கிற பிசாசே எப்பொழுதே வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பிசாசே இந்த வலியை கொடுக்கிற என் சகோதரிக்கு இந்த வலியை கொடுக்கிற பிசாசே உன்னை வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே என் சகோதரிக்கு வலியை கொடுக்கிற பிசாசே உன்னை வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இனிமே திரும்ப வராதே என்று இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளை எடுக்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்திலே நீங்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றீர்கள். ஆமென் 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 ஆமென். செக் பண்ணுங்கம்மா. நீங்கள் செக் பண்ணுங்க. காணோம் வலி போயிட்டு நீங்கள் உட்காந்து எந்திரிக்க முடியுமா? இப்படி உட்காந்து எந்திரிக்க முடியுமா? அவ்வளோதான். அல்லேலூயா. சுகமாயிட்டு. எந்திரிக்கவே முடியல. நான் இன்றைக்கி வருவேனான்னு யோசிச்சேன் பிரதர். நான் சொன்னேன் வசந்த்கிட்ட நான் அநேகமாக வரமாட்டேன், எனக்கு ஏறுறது கஷ்டம்ன்ட்டு. நான் வந்துட்டு 2 தடவை ஏறி இறங்கிட்டேன். வந்ததுமே ஐ ரியலைஸ் த ஃபீலிங் பிரதர். அல்லேலூயா. இப்போ இருந்ததெல்லாம் போயிட்டு நான் சொல்கிறேன் இங்கே இது அதாவது அவர் அற்புதங்களால் அவர் வந்து உறுதிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ கடுமையான சத்தியத்தை சொல்லியிருக்கோம் பாருங்க. இங்கே குணமாகுது. யார் கை வச்சாலும் சமாகுது. உங்கள் மேலே இந்த வல்லமை இருக்குது. உங்கள் மேலே இந்த வல்லமை இருக்குது. எல்லாரும் மேலே இப்போ இருக்குது. அல்லேலூயா. போங்க ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரியை கிளியர் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா சரியா போச்சு. அவ்வளோதானா? வச்சிடலாமா? இப்போ நீங்கள் எனி டைம் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எனக்கு நல்ல செய்தி கொடுங்க. போய் வீட்டில் போட்டோன்னா ஒரு இன்னர் ஹீலிங் பண்ணுங்கள்.